நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ட் அடுத்து நாம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாங் ஒரு படத்தில் பாட்டு பார்க்குறதெல்லாம் தாண்டி இன்டர்நெட்டில் ஒரு பாட்டு பார்த்து அது வந்து ஒரு பெரிய ஹிட், அதாவது அதை சோஷியல் நெட்வொர்க்கிங் மூலமாக ஒரு வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது இப்போது மேபி இந்தியாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இந்த கொலவெறி பாடல். அண்ட் அந்த ட்ரெண்ட் செட்டிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக தனுஷ் சார் நீங்கள் வந்து உங்களுடைய கரியர் பிகினிங்லேயே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி திறமை இருந்தால் போதும் யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம் அப்படின்றது. அண்ட் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட அதான் கேட்க போகிறேன். உங்கள்கிட்ட எப்போவுமே அந்த கேள்வி இருந்திருக்குன்னு தெரியும் மனசுக்குள்ளே, ஒய் நாட், என்னால் ஏன் முடியாது அப்படின்றத. முதல்ல நடிக்க வந்த பொழுது காதல் கொண்டேன்னு ஒரு ட்ரெண்ட் செட்டிங், ஒரு ஆக்டருக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றது. அண்ட் அதை நீங்கள் பிளான் பண்ண ஒரு விஷயமா? இல்லை, காதல் கொண்டேன் நடிக்க துள்ளுதலுமே தான் ஃபஸ்ட்டு படம். ஓகே. அது வந்து ஆக்சிடென்ட்டு. நான் ஏதாவது ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. ஓகே. காதல் கொண்டேன் அப்போ தான் நான் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஒர்க்கை. அண்டு செல்வராகவனுங்கிற ஒரு மிகப்பெரிய கைடு எனக்கு கிடைச்சதுனால எனக்கு அது நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. என்கிட்ட இருந்து வேணுங்கிறத கரெக்டாக எடுத்து வேணாங்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ளஸ்ஸை மட்டும் காட்டின ஒரு கைடு எனக்கு கிடைச்சாரு. அதனால நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஒய் நாட் அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் இருக்க வேண்டிய ஒரு கேள்வி. எதுக்காக நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்மளால் ஏன் முடியாது, இது ரெண்டுமே நமக்குள்ளே நிச்சயமாக இருக்கணும். ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தால் கூட நான் ஏன் அந்த கேள்வி கேட்கக்கூடாது? நிச்சயமாக நான் ஏன், எதுக்கு, எப்படி கேள்வி கேட்டால் தான் முன்னேறவே முடியும். ஓகே. அண்ட் நடிகர் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது சீரியஸ் ரோல்ஸ்லாம் நீங்கள் கலக்கிக்கிட்டே இருந்தீங்க. அண்ட் காமெடி அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு பண்ணும்பொழுது அது நிறைய பேருக்கு சில தயக்கங்கள் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக இருந்தது. திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்ற ஒரு படம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு காமெடியாக அண்ட் பயங்கரமாக சக்ஸஸ் ஆனது. அண்ட் காமெடி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இல்லை நேச்சுரலாக நீங்கள் அப்படி தானா? இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன் எனக்கு ஓரளவுக்கு நான் சும்மா கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். காமெடி இப்படிலாம் கொஞ்சம் பண்ணுவேன். ஓகே. ஆன் ஸ்க்ரீன் எனக்கு காமெடி வரும்னு நான் நினச்சதில்லை. அது பொறுத்த வரைக்கும் நான் 2 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஒன்று வந்து பூபதி பாண்டியன், அவர் தான் தேவதே கண்டேனோட டைரக்டர், அப்புறம் திருவிளையாடல் ஆரம்பத்தோட டைரக்டர். அதுக்கப்புறம் சுராஜ், படிக்காதவன் டைரக்டர், மாப்பிள்ளை டைரக்டர். இவங்க 2 பேர் தான் வந்து என்னால் காமெடி பண்ண முடியும், என் முகத்துக்கும் என்னோடய பாடிக்கும் வந்து காமெடி செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து என்ன நம்ப வச்சாங்க எனக்கு காமெடி வரும்னு. இவங்க 2 பேரும் தான். அண்ட் ஆக்சுவலாக உங்களுடைய பார்வையில் தனுஷ் உங்களுக்கு ஒரு பர்சனலாக அது எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துட்டு பார்க்கும்போது எந்த பாயிண்டில் அவர் மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கிறார்? தனுஷ் ஆஸ் அ பர்சன் இட் செல்ஃப் இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். அவங்க வந்து பர்சனாகவே ஒரு ட்ரெண்ட் செட்டர். எந்த படம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எப்படி சொல்கிறது, ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர். நம்ம எல்லாருமே வந்து இப்போது உங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா யாராக இருந்தாலும் நம்ம அம்மாங்களுக்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பையன். அது வந்து ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட் அபவுட் ஹிம். அண்ட் ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னா போல்டாக எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது தான், வேற என்ன இருக்க முடியும். நம்மளால் முடியும்னு ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும். அதை வந்து நம்ம வெளியில் நம்மளால் முடியும்னு காட்டிக்கலனாலும் மனசில் நமக்கு தெரியணும் நம்மளால் முடியும் அப்படின்னு. அந்த விதத்தில் வந்து கான்ஃபிடென்ஸ் கரெக்டான பேலன்ஸில் இருக்குது அவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஐ திங்க் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ ட்ரெண்ட் செட்டர். ஓகே, சூப்பர். அண்ட் அனிருத், மியூசிக் பற்றி பேசலாம். அண்ட் ஒரு மியூசிக்கில் இப்போ 3 இந்த கொலவெரி பாடல் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்குது. அண்ட் மியூசிக்கில் ஒரு லிரிக்ஸ் வைஸ் இருக்கலாம், இல்லை பாடுற விதத்தில் இருக்கலாம். அண்ட் அந்த கேட்டகரியில் இப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏன்னா மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கல இல்லையா சார்? நான் இல்லை, எனக்கு மியூசிக் கற்றுக்கலாம் இல்லை தெரியாது. பட் மியூசிக்கில் எனக்கு ஆர்வம் உண்டு, நிறைய ஆர்வம் உண்டு. மியூசிக் வந்து எனக்கு ஆக்டிங் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக்கும் முக்கியம். அண்ட் இளையராஜா சார் பாட்டு தான், இளையராஜா சார் தான் எனக்கு ஃபேவரட் மியூசிஷியன். ஓகே. அண்ட் இளையராஜா சார் சாங்ஸ் தான் எனக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். எல்லாத்துக்குமே நான் என்னோட நடிப்புக்கும் சரி, நானும் கொஞ்சம் பாட்டெலாம் நானே கம்போஸ்லாம் பண்ணி கொஞ்சம் பண்ணுவேன். பட் அதுக்கும் வந்து இளையராஜா சார் மியூசிக் தான் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி. ஓகே. ஒரு வாட்டி இளையராஜா சார் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். சாரை மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு குடும்ப விஷயத்துக்காக அவரை அழைக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு அவரை பார்க்க போகிறது வந்து சாமி பார்க்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு நான் கிளம்பி என்னோடய நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் போகிற வழியில் நண்பர்கிட்ட சொல்லிகிட்டே வரேன், வருவார், பார்ப்பார், பேசுவார், இப்படிலாம் சொல்லிகிட்டே வரேன். நான் அவ்வளோ ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி போகிறேன். போனோன்னா சார் வந்து டயர்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவங்களோட இப்போ மிஸ்ஸஸ் இப்போ அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஓகே. அப்போது ஸோ நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப எமோஷ்னல் ஆகி நான் அப்படியே வெளியே வந்து கார் ரொம்ப சோகமாக உட்காந்து வந்துட்டு இருந்தேன். என்ன சார் நீங்கள் உங்கள் சார் பார்க்கவே இல்லை, சார் வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், நீ கோயில் போகிற, சாமிகிட்ட பேசுகிற, சாமி உன்கிட்ட திரும்பி பேசும், நான் பேசுகிறேன்,
இல்லை ஓகே நீ போகிற உனக்கு வேணுங்கிறத சொல்கிற அது நடக்குமா இல்லையா கூட தெரியாது சொல்லிட்டு வந்துட்டே இருக்கல அந்த மாதிரி தான் என் சாமி இன்றைக்கி என்ன பார்க்கல முடிஞ்சு போச்சு நோ ப்ராப்ளம் அந்த அளவுக்கு நான் அங்கே வச்சுருக்கேன் இளையராஜா சார் ஸோ மியூசிக் பற்றி பேசுனீங்கன்னா நான் இளையராஜா சாரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன் எனக்கு என்னுடைய தாலாட்டு என்னுடைய காதல் என்னுடைய கோபம் என்னுடைய பலரால் விமர்சிக்கப்படுற ஒரு சங்கீதமாக இருந்தாலும் அந்த சங்கீதம் எல்லாமே வந்து எனக்கு எல்லாமே இளையராஜா சார் இசைனா எனக்கு இளையராஜா சார் தான். அது ஒன்று கண்டிப்பாக நான் சொல்லணும், அவங்களோட மியூசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் ஜஸ்ட் ரியலி சம்திங் தட் ஐ நீட் டு அப்ரிஷியேட். அது என்னென்னா இப்போது மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் நான் வந்து ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா சப்போஸ் ஷூட்டிங் இல்லை வீட்டில் சும்மா இருக்கும் அப்படின்னா கிளம்பி வா ஃப்ரெண்ட்ஸோட ஹாலிடே போகலாம், இல்லை கிளம்பி வெளியே போகிற ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்லாம் கிடையாது, வா வீட்டில் மியூசிக் பண்ணலாம். ஸோ வீட்லேயே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் ஹாப்பி நீங்கள். ஓகே, நம்ம பாடுறதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் சின்ன வயசில் தான் மியூசிக் படிச்சிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டேன், அதனால. பட் மியூசிக் அப்படின்றது இப்போது இந்த பாட்டு எல்லா ஏஜ் குரூப்பையும் எல்லா ஜானஸையும் டச் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் உண்மை. அண்ட் அந்த ஏஜ் குரூப்பில் இது எவ்வளோ மேக்ஸிமம் வரைக்கும் போயிருக்கு, இல்லை எவ்வளோ மினிமம் வரைக்கும், மினிமம் இந்த சென்ஸ் எவ்வளோ சின்ன பசங்க வரைக்கும் இதை ரசிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் இந்த மேடையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குழந்தைங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே வர போகிறாங்க. அண்ட் எங்கே இருக்கிறாங்க ஆல் த கிட்ஸ்? Rhythm, correct? Maintain, please. Adi. White. White background, night color black. White is color day. White is color day. White skin girl heart black. Ice meet my future dark. White is color day. White is color day. Beatbox. Papa, 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 ma ba ba. Papa, 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 ma ba ba. What a change on the mic. Okay, now tune change. Kaila glass. Only English, huh? Handla glass. Glassless torch. Eyes full of tear. Empty life. Girl come. Life reverse here. Love. Oh my love. You showed me power. Cover. Holy cover. I want to hear now. God, I am dying now. She is happy now. This is song for two boys. We don't have choice. Why this color day? Why this color day? Why this color day? Why this color day? அந்த கிட்ஸ்க்காக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்காக? ரைம்ஸ் மாதிரி ஆரம்பித்து கரெக்டாக பாடினாங்க.
ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே Why this கொலவெறி